எக்ஸல் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வீக்லி வந்து எவ்வளோ ஹவர்ஸ் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க படிக்கிறதுக்குன்னு பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க. அந்த கான்செப்ட் பூரா திரும்ப 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 படிச்சு அப்படியே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலா வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படிச்சாகணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தியரிட்டிக்கலா எல்லாம் படிச்சு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவு கான்செப்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அந்த கோடை பார்க்க இப்போ எப்படி சேவாக் ஃபார்ம் ஆனால் எல்லா பாலும் 6 போகும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இந்த கோடு என்ன பண்ணுதுன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல டச் பண்ணால் எங்கே டச் பண்ணால் எங்கே சேஞ்ச் ஆகும்னு தெரியும் யூஐயில். சரிங்களா? யூஐ வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் டிஎஸ். ஏன்னா நீங்கள் பண்ணுறது வந்து லைவாக ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். டேட்டாபேஸ் கூட தெரியாது. ஃப்ரண்ட் எண்டில் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் பண்ணுற சேஞ்ச் லைவில் கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆத்மார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யூஐ டெவலப்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நானும் யூஐ 2 வருஷம் கோடு பண்ணியிருக்கேன். யூஎஸ் வந்ததே 2009 to 11 வந்து யூஐ டெவலப்மெண்ட்டுக்கு தான் வந்தேன். EXTJS, ஸ்ப்ரிங்கு, அஜாக்ஸு வித் ஆரக்கிள் டேட்டாபேஸு.